சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனிதர் யோசேப்பினுடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு மனிதர், அற்புதமான ஒரு இறை நம்பிக்கையாளர், எடுத்துக்காட்டான ஒரு கணவர், நல்ல தந்தை என இவர் மீது நாம் பல நல்ல பண்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தனைக்கும் தகுந்தவர், உரியவர் புனிதர் யோசேப்பு. அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே இப்பொழுது புனித யோசேப்பினில் இருந்து ஒரு புதுவிதமான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பெரும்பாலும் நம் இந்திய சமூகத்திலே ஒரு ஆணுக்குரிய இலக்கணத்தை எப்படி சொல்வார்கள்? கணவனை கண்கண்ட தெய்வம் என்று சொல்வார்கள். அப்புறம் இன்னும் குடி புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் அழக்கூடாது, ஆண் அனைத்தையும் அடக்கி ஆள வேண்டும், பெண்கள் ஆணுக்கு பணிந்து போக வேண்டும் என்று ஆணுக்குரிய இலக்கணத்தை இந்த இந்திய சமூகம் ஒரு விதமாக வகுத்து வைத்திருக்கிறது. ஆனால் உண்மையாக ஒரு ஆண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் புனித யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். நாம் நிறைய நேரங்களில் நம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று பலரை நாம் துன்பத்திற்கு கூட உள்ளாக்கி இருக்கலாம். ஆனால் புனித யோசேப்பை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய பாதுகாப்பில் ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்ற அல்லது தன்னோடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு பலவீனமான ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி துன்புறக்கூடாது என்று அவர் பாதுகாப்பு அளிக்கிறார். அந்த பெண்ணுக்கு எல்லாவித அவமானங்களில் இருந்தும் அவருக்கு ஏற்படவிருக்கின்ற அந்த ஒரு சட்டத்தின்படி அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரணம், அதிலிருந்தும் அவர் அந்த பெண்ணை பாதுகாக்க விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், ஆண் படைக்கப்பட்டதே பெண்ணுடைய பாதுகாப்பிற்காகத்தான். ஆணிடமிருந்து ஒரு பெண் எதிர்பார்ப்பது என்ன? பாதுகாப்பு. ஆண் மட்டுமல்ல, பெண் மட்டுமல்ல, அந்த குழந்தைகள், பலவீனமான உயிரினங்கள் அனைத்துமே ஆண் பாதுகாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறான். எனவே பாருங்கள், யோசேப்பு இந்த நிகழ்விலே மரியாவை பாதுகாக்கின்றார். அனைத்து வித அவமானங்களில் இருந்தும் அவருக்கு ஏற்பட இருக்கின்ற அந்த ஆபத்திலிருந்தும் பாதுகாக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அன்புள்ளவராக யோசேப்பு இருக்கின்றார். நாம் நேர்மையாக இருந்தாலுமே கூட திருவிவிலியம் நமக்கு கூறுகிறது, அன்புதான் திருச்சட்டத்தின் நிறைவு என்று சொல்கிறது. எனவே நாம் அன்புள்ளவராக இருக்கின்ற பொழுது நல்லது சரி கெட்டது என்று பார்க்கின்ற அந்த சூழ்நிலையில் கூட நாம் அன்பினால் ஆளப்பட வேண்டும். நம்மிடம் அன்பு இருக்க வேண்டும், கனிவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை பாதுகாக்க முடியும். எனவே யோசேப்பு இந்த நிகழ்விலே கன்னிமரியாவை அன்பு செய்கிறார். எனவே அவருக்கு எந்த தீங்கும் நடக்கக்கூடாது என்பதில் அவர் கருத்தாயிருக்கின்றார். அவரிடம் நேர்மை இருந்தது, அதை தாண்டி அவரிடம் அன்பு இருந்தது. நேர்மையும் அன்பும் இருந்தாலுமே கூட ஒரு நல்ல ஆண்மகன், ஒரு நல்ல மனிதன் என்பதை எது குறிக்கிறது என்றால் அவரிடம் இருக்கக்கூடிய இறை பயம், இறை நம்பிக்கை, அது யோசிப்பிடம் நிறைவாக இருந்தது. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 1:17 நாம் வாசிக்கிறோம், நேர்மையாளர்கள் தங்கள் நம்பிக்கையால் வாழ்வு பெறுவார்கள் என்று. எனவே யோசேப்பு இந்த நிகழ்விலே நேர்மையாளராக இருந்தாலும் கூட அவருடைய நேர்மைக்கு மணிமகுடமாக இருப்பது அவருடைய இறை நம்பிக்கை. இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து செயல்பட அங்கு ஒரு வாய்ப்பை அவர் தேடுகின்றார். எனவே அந்த நேரத்திலே வானதூதரின் வழியாக இறைவனுடைய திருவுளத்தை அவர் அறிந்து கொண்டு அதன்படி வாழ்கிறார். நம்முடைய வாழ்விலும் நாம் இத்தகைய யோசேப்பு தருணங்களை சந்திக்கக்கூடும். இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கக்கூடும். அந்த தருணங்களில் நாம் சில நேரங்களில் நேர்மையாக நடந்து கொள்வோம், சில நேரங்களில் அன்புள்ளவர்களாக நடந்து கொள்வோம். ஆனால் எல்லா நேரங்களில் நாம் சிறப்பாக நடக்க வேண்டுமெனில் யோசேப்பை பின்பற்றி நாம் இறைவனுடைய திருவுளம் என்ன என்பதை தேடி அதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை வெற்றிகரமாக கடந்து செல்ல முடியும். இல்லையேல் ஏதாவது ஒன்று நாம் தவறு இழைத்துவிடக்கூடும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த யோசேப்பினுடைய திருவிழாவிலே நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னதான் நம்மிடம் அன்பு, நேர்மை அனைத்தும் இருந்தாலும் கூட நாம் கடவுளுடைய விருப்பத்தை தேடி அவளுடைய வழிகாட்டுதலுக்காக நாம் காத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த வழிகாட்டுதல் வழியாக நடப்பவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அத்தகைய வரத்தை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.